Hi students, இந்த வீடியோவில் இது ஒரு ரிவிஷன் வீடியோ. நம்ம இதுவரையிலும் கற்றுக்கிட்ட ஒரு 2-3 கிளாஸில் நம்ம கற்றுக்கிட்டு இருக்கிற வார்த்தைகள்லாம் இதில் நம்ம யூஸ் பண்ணுவோம். இட் வாஸ் நைட். ஐ வாஸ் கோயிங் ஹோம் ஆஃப்டர் விசிட்டிங் மை ஃப்ரெண்ட்ஸ். எவ்ரி வீக் ஐ விசிட்டட் மை ஃப்ரெண்ட்ஸ். மை ஹோம் இஸ் இன் த சிட்டி. I was hungry. My uncle's house comes before my house, and I like my aunt's food. So I went to his place for dinner. After finishing dinner, I continued to my home. I entered my home. I rang the bell because the door was closed. My father came and opened the door. I wanted to talk with my sister, but she was sleeping. I will talk to her tomorrow. My school will start next week. I will get busy again. ஓகே, இப்போ வீடியோ பாஸ் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன புரிஞ்சுது அப்படிங்கிறத ஒரு தரம் யோசிச்சு பாருங்க. நான் இப்போ தமிழில் அதுக்கு அர்த்தம் சொல்கிறேன். ஓகே, இப்போ தமிழில் சொல்கிறேன். அது ராத்திரி ஆயிடுச்சு. நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸை பார்த்ததுக்கப்புறம் வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தேன். ஒவ்வொரு வாரமும் நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுவேன். என்னோட வீடு சிட்டியில், அதாவது நகரத்துல இருக்கு. எனக்கு ரொம்ப பசியா இருந்துச்சு. என்னோட மாமாவோட வீடு என் வீட்டுக்கு முன்னாடி வரும். எனக்கு என்னோட அத்தையோட சாப்பாடு ரொம்ப பிடிக்கும். அதனால நான் அவங்க வீட்டுக்கு டின்னர், அதாவது ராத்திரி சாப்பாடு சாப்பிட போயிட்டேன். அவங்க வீட்டில் டின்னரை முடிச்சுட்டு நான் என் வீட்டுக்கு போக ஆரம்பிச்சேன். நான் என் வீட்டுக்குள்ள நுழைஞ்சேன். கதவு சாத்தியிருந்ததுனால நான் காலிங் பெல்ல அடிச்சேன். என்னுடைய அப்பா வந்து கதவை திறந்தார். என்னோட தங்கச்சி கிட்ட எனக்கு பேசுறதுக்கு ஆசையா இருந்தது. தங்கச்சி கூட நான் பேசணும் அப்படின்னு விருப்பப்பட்டேன். ஆனா அவ தூங்கிக்கிட்டு இருந்தா. நாளைக்கு நான் அவகிட்ட பேசுவேன். என்னோட ஸ்கூல் அடுத்த வாரம் ஆரம்பிச்சிடும். நான் திருப்பியும் பிஸி ஆகிடுவேன். இதே அர்த்தம் தான் உங்களுக்கு புரிஞ்சிருந்ததுனாக்க வெரி குட். அப்படி இல்லைனாக்கா திருப்பியும் 2-3 தரம் கேளுங்க. கேட்டாக்கா உங்களுக்கு எப்படி சென்டென்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு புரியும். சரி, இப்போ ஏதாவது புது வார்த்தைகள், ஏதாவது வேற ஏதாவது கவனிச்சிங்களா அப்படிங்கிறத யோசிங்க. சரி, வீடியோ பாஸ் பண்ணிட்டு யோசிங்க. சரி, இப்போ நான் சொல்றேன். இப்போ ஆஃப்டர் இல்லை பிஃபோர் அப்படிங்கிற வார்த்தைக்கு முன்னாடி ஒரு ஐஎன்ஜி, அந்த அந்த வெர்போட ஐஎன்ஜி வரும். இங்க பாத்தீங்கன்னா ஆஃப்டர் விசிட்டிங். விசிட்னா என்ன? விசிட்னா போய் பார்க்கறது. ஒரு போய் பார்க்கறது, ஒரு இடத்துக்கு போறதுக்கு பேர் விசிட்னு பேர். ஆஃப்டர் விசிட்டிங் மை ஃப்ரெண்ட்ஸ்னா என் ஃப்ரெண்ட்ஸை போய் பார்த்தேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆஃப்டர் அப்படிங்கிற வார்த்தைக்கு அப்புறம் ஒரு வெர்பு வரும். அந்த வெர்பு பக்கத்துல ஐஎன்ஜி அப்படின்றது வரும். ஆஃப்டர் விசிட்டிங், ஆஃப்டர் ஃபினிஷிங்,
ஓகே, அதே போலதான் பிஃபோரும். பிஃபோருக்கு முன்னாடி அதுக்கப்புறம் ஒரு வெர்பு இருந்ததுனாக்க பிஃபோர் சீயிங், பிஃபோர் ஸ்லீப்பிங், அந்த மாதிரி ஒரு வெர்பு வந்ததுனாக்கா அந்த நான் வழக்கமா ஒரு ஐஎன்ஜியும் சேர்த்துப்போம் அந்த வெர்பு கூட. இது ஒரு விஷயம். ரெண்டாவது, அது வெர்பா இருந்தா மட்டும்தான் நம்ம சேர்ப்போம். இங்க கூட பாத்தீங்கன்னா பிஃபோர்னு வருது. பிஃபோர் மை ஹவுசிங்னு சொல்ல நான். ஏன்னா இங்க இது செயல் சொல் கிடையாது. மை ஹவுஸ்ங்கிறது ஒரு இடம். அந்த மாதிரி இருந்தாக்கா ஐஎன்ஜி சேர்க்க வேணாம். அது வந்து ஒரு வெர்பு, அதாவது செயல் சொல்லா இருந்தா மட்டும் நம்ம ஒரு ஐஎன்ஜி ஆட் பண்ணிப்போம். இது ரெண்டாவது விஷயம். மூணாவது, இங்க பாத்தீங்கன்னா ஒரு மேல குட்டியா ஒரு கோடு போட்டு எஸ்ன்னு சேர்த்துருக்கோம். அங்கிள்ஸ் அப்படின்னு படிச்சேன் நான், ஆண்ட்ஸ் அப்படின்னு படிச்சேன். இந்த மாதிரி ஒரு மேல ஒரு குட்டி கோடு போட்டு எஸ் போட்டாக்க அவங்களுடைய அப்படின்னு அர்த்தம். மை அங்கிள்ஸ் ஹவுஸ், என் அங்கிளுடைய வீடு அப்படின்னு படிக்கணும், அர்த்தம் புரிஞ்சுக்கணும். ஆண்ட்ஸ் ஃபுட், என்னோட ஆண்ட் அத்தை சமைக்கிற சாப்பாடு, அத்தையோட சாப்பாடு அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கணும். சிட்டி அப்படின்னு ஒரு வேர்டு பார்த்தோம். சிட்டினா நகரம். இங்க ஹங்கிரின்னு ஒரு வேர்டு பார்த்தோம். ஹங்கிரினாக்க பசி. டின்னர், டின்னர்னாக்க இரவு சாப்பாடு. மத்தியான சாப்பாட்டுக்கு லஞ்சுன்னு முன்னாடி ஒரு வீடியோல பார்த்தோம். இரவு சாப்பாட்டுக்கு டின்னர்னு பேர். அப்புறம் கண்டினியூடு அப்படின்னு ஒரு வேர்டு பார்த்தோம். கண்டினியூட்னாக்க இது தொடருது. இப்போ என்ன பண்ணான் இவன், இங்க வந்தான், சாப்பிட்டான், வீட்டுக்கு தான் போயிருக்கணும். அதுக்கு பதிலா நடுவுல அவங்க மாமா வீட்டுக்கு அத்தை வீட்டுக்கு போனான். போயிட்டு அங்கேருந்து அவன் கண்டினியூ பண்றான் வீட்டுக்கு போறது, தொடரணும். அவனோட நடையோ இல்லை பயணத்தை தொடர்ந்து அவன் வீட்டுக்கு போனான். இப்போ கண்டினியூட்னாக்க அங்கேருந்து தொடர்ந்தேன் அப்படின்னு அர்த்தம். என்டர், என்டர்னா உள்ள நுழையிறது. இதெல்லாம் நேத்தி நடந்த மாதிரி சொன்னதுனால ஐ என்டர்டு, எல்லாம் நடந்து முடிஞ்ச செயல் பாஸ்ட் டென்ஸ்ல பேசியிருக்கோம். ஐ என்டர்டு, என்டர்னா நுழையிறது, என்டர்டு நுழைந்தேன். ரிங் த பெல், ரிங்குன்றது ஒரு செயல் சொல். அதோட பாஸ்ட் டென்ஸ் ரேங்க். ஸோ ரேங்க் த பெல் அப்படின்னாக்க நம்ம காலிங் பெல் இருக்கு இல்லையா, அதை ஒலிக்க வைக்கிறதுக்கு பேர் ரிங்கிங் த பெல்னு அர்த்தம். இப்போ நம்ம இதை பாஸ்ட் டென்ஸ்ன்றதுனால, பாஸ்ட்ல நடந்த வேலைன்றதுனால ரேங்குன்னு சொல்றோம். ரிங்கு வந்து ரேங்க் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கெட் பிஸி. கெட் பிஸினா திருப்பியும் நான் நிறைய வேலை வந்துடும், பிஸி ஆயிடுவேன் அப்படின்ற அர்த்தம். கெட் பிஸி, ஐ வில் கெட் பிஸி அப்படின்னாக்க நிறைய நான் அலுவல் ஜாஸ்தி ஆகிடும், வேலை ஜாஸ்தி ஆகிடும் அப்படின்ற மாதிரி அர்த்தம். அகெயின் அப்படின்னா மறுபடியும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இத்தனை நாள் ஸ்கூல் போயிருந்தேன், நிறைய வேலை இருந்தது, இப்போ லீவு, அடுத்த வாரம் ஸ்கூல் ஆரம்பிக்குது, அதனால திருப்பியும் நான் பிஸி ஆயிடுவேன் அப்படின்ற அர்த்தத்தில் வருது. ஓகேவா? திருப்பியும் சில முறை கேளுங்க, கேட்டீங்கன்னா நல்லா புரியும். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறவர்களும் பாய்.